ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் என்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி காலையில் நான் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி எடுத்திருக்கேன். அதில் வந்து மோர் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி துவையல் வந்து இதை அரைச்சிருக்கேன். கொத்தமல்லி துவையல் வந்து ஜஸ்ட்டு பரபரன்னு அப்படியே அரைச்சி அந்த மாதிரி வந்து ஒரு துவையல் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஜக்கு ஃபுல்லாக நான் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்பிட்வீன் கேப் எனக்கு எதுவுமே சாப்பிட எடுக்கணும்னு தோணலை. ஸோ டேரெக்டாக நான் வந்து லஞ்ச் வந்து ஒரு 2:30க்கு போயிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் ரைஸு, அதுக்கப்புறம் இன்றைக்கி சாம்பார், கீரை பொரியல், அதுக்கப்புறம் அந்த காலையில் அரைச்ச துவையல், அதுக்கப்புறம் சலாடு. இவ்வளோ தான் வந்து நான் ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கீரை பொரியல் வந்து நான் இந்த தட்டில் இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வந்து இன்னொரு கப் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு டீ, அதுக்கப்புறம் டேரெக்டாக நான் வந்து டின்னர் வந்து ஒரு 7:30க்கு வந்து இன்றைக்கி எடுத்துட்டேன். ஒரு தோசை, அதுக்கப்புறம் மதியம் வச்ச சாம்பாரில் இருந்தக்கூடிய காய்கறிகளை அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொண்டக்கடலையும் வேர்க்கடலையும் ஊற வச்சு அவிச்சு சலாடு மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் என்னோடய டின்னர். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய 3 வேளை சாப்பாடுகள்லையுமே வந்து ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீன், ஃபைபர், ஃபேட் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி செக் பண்ணி உங்கள் கலோரிஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலைஸான ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டது வந்து உங்களோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப லூஸ் ஆகாமல் டைட்டாகவே வந்து இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் எப்போவுமே ஃபுட்டில் பார்த்துக்கோங்க. கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுட்டை வந்து சாப்பிட்டுக்கோங்க. எல்லா ஃபுட்டுலையுமே வந்து ப்ரோட்டீனும் இருக்கணும், நார்ச்சத்து இருக்கிற மாதிரியும் சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வந்து இல்லாமல் பார்த்துக்கிடலாம். ஸோ நாளைக்கு நான் என்ன ஃபுட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச்.